கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி யோனாவிலும் பெரியவர் நம்ம முன்னேற்கிறார். மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 46 வாசிக்கிறோம் கேளுங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா, நினைவே பட்டணத்துக்கு போய் ஒரு நாள் பிரயாண தூரம் பண்ணி சொல்கிறாங்க, இன்னும் 40 நாள் நினைவே அழிய போகுதுன்ட்டு. அதை கேட்டு நினைவே மக்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து மனம் திரும்புகிறாங்க. ஏசு கிறிஸ்தியார் யோனாவிலும் பெரியவர் இல்லையா? அவர் நம்ம கூட இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க ஏசப்பா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் தேவனை விசுவாசிக்கணும். முதலாவது உபவாசம் கூறணும், பொல்லாத வழி விட்டு மனம் திரும்பணும். நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க. பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி நம்ம அவருக்காக வாழும்போது தேவநாமம் நம்ம மூலம் மகிமைப்படும். ஒவ்வொரு நாளும் அவருடைய போதனையில் நடக்கும்போது சந்தோஷ சமாதானம் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இதுதான் இந்த நற்செய்தி. அதனால தேவனை விசுவாசிங்க, கருத்திற்கு பிரியமாய் வாழுங்க. தேவனுக்கு